Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல சாஃப்ட்டான லேயரான கோதுமை பரோட்டா ரொம்ப சுலபமா எப்படி பண்ணலாம்ன்றத friends பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோல நான் சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா நீங்களும் இதே மாதிரி நல்லா சாஃப்ட்டா லேயரான கோதுமை பரோட்டா செய்யலாம். இப்போ நம்ம இந்த பரோட்டா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இது கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சக்கரை சேர்க்கறனால இந்த பரோட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு கலரும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான மாவு இருக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணின்றது சரியான அளவாக இருக்கும். நான் எடுத்திருக்க இந்த 150 கிராம் அளவு மாவுக்கு 4 பரோட்டா வருங்க. மீடியம் சைஸில் இருக்க மாதிரி ஒரு 4 பரோட்டா வரும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கணும்னு தேவையில்லை. கரெக்டாக 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றினாலே சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல மாவு எல்லாமே இழுத்துருச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதுங்க. ரொம்ப நேரம் நம்ம பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அழுத்தி பிசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மாவும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சதும் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் லைட்டாக மேலே தடவி விட்டுட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்க துணியில் மூடி வச்சிடலாம். அதாவது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. மினிமம் 20 நிமிஷங்க. 20 நிமிஷம் கிட்ட ஊறினாலே மாவு போதும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் மாவு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு மாவு. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம 4 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் பிசையணும், அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சாலே போதும். அதே மாதிரி மாவு எவ்வளோ நேரம் நம்ம ஊற வைக்கிறோமோ, ஒரு மினிமம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம 4ஆக பிரித்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இப்போ நம்ம தேய்க்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக கோதுமை மாவு தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டு கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தும் போதே பாருங்கள், நல்லா அழுத்தம் படுது. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது நல்லா மெலிசாக தேய்ச்சிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு துணி மாதிரி நல்லா மெலிசாக இருக்கணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக மாவு தெளித்து விட்டு தேய்ச்சிக்கோங்க. இங்கே நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தேய்க்கிறத விட மாவு தெளித்து விட்டு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு வர மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. நல்லா அதே மாதிரி மெலிசாவும் வந்திருக்கு. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு துணி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா இதில் எண்ணெயோ அல்லது நெய்யோ மேலே தடவி விட்டுக்கோங்க. நான் நெய் தடவி விடுறேங்க. நெய் தடவி விடும்போது நல்லா வாசனையாக இருக்கும், அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியும் கூட. அதனால நான் நெய் லைட்டாக மேலே அப்ளை பண்ணி விடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக நம்ம கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டாச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்து இந்த லாஸ்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இது மாதிரி கோடு போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா லேயர்ஸாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்படி கத்தி வச்சு கோடு போட்டுகிட்டே வரோம்.
இந்த மாதிரி ஃபுல்லாக கோடு போட்டதும் மாவு எல்லாத்தையும் ஒரு பக்கமாக இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்துட்டு சுருட்டிடலாம். இந்த ஒரு ஓரத்துலேருந்து இப்படி சுருட்டிகிட்டே வாங்க. சுருட்டி இன்னொரு எண்டை இதுக்கு மேலே வச்சு இப்படி அழுத்தி விட்டுருங்க. இப்போ நான் இன்னொரு பரோட்டாக்கு செஞ்ச மாவை சுருட்டுறது காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு எண்டை வந்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சு அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம 4 பரோட்டாக்கும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்மளுக்கு இது பார்த்தாவே தெரியும் எவ்வளோ லேயர்ஸாக இருக்குன்றது. இது நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா சாஃப்டாகவும் நல்லா லேயராகவும் பரோட்டா வருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல மேலே நம்ம எண்ணெயோ அல்லது வந்துட்டு கோதுமை மாவோ நம்ம தெளிச்சோ நம்ம வந்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இது எப்படியே நீங்கள் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு பரோட்டா போட்டுக்கலாம், அல்லது நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டும் நம்ம வந்துட்டு பரோட்டா போட்டுக்கலாம். நான் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், மீடியம் சைஸில் இந்த சைஸ் வர வரைக்கும் நம்ம தேய்ச்சா போதும். இப்போ நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி லேயராக தெரியணும். 2 சைடும் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த சைஸ்க்கு நம்ம தேய்ச்சிட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க. கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை போட்டுக்கலாம். இதை சுற்றி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்து லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து வேக வைங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இன்னொரு சைடும் நல்லா இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். லைட்டாக மேலே வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, 2 சைடுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான டேஸ்டியான லேயரான கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம 4 பரோட்டாவும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம 4 பரோட்டாவும் செஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள், பார்த்தாலே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா லேயராக தெரியுதுங்க. இப்போவே நம்ம இது இன்னும் நல்லா லேயராக தெரியறதுக்கு நம்ம செஞ்ச பரோட்டாவை இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி விடணும்னு தேவையில்லை. நம்ம மைதாவில் செஞ்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணுவோங்க. நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோன்றனால கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். அந்த லேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சாஃப்டான கோதுமை பரோட்டாவை சிம்பிளான சால்னாவோட நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ லேயர்ஸாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா சைடுமே நல்ல லேயராக இருக்குது, நடுவில் சைட்ஸில் எல்லா பக்கமே. அதனால நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ நம்ம சால்னாவோட சர்வ் பண்ணிடலாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லா சூப்பரான சாஃப்டான கோதுமை பரோட்டா செய்ய முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.